வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஏன் கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு காலையில் இந்தியன் டைமுக்கு 6:30 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டியில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், ஆக்சுவலி கேஷ் மார்க்கெட் கிடையாது, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அப்படிங்கிறனால இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு எப்படி மூவ் ஆகுது, செல்லிங் ப்ரெஷர் இருக்கா, பையிங் ப்ரெஷர் இருக்காங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டியில் கேப் அப் இருக்குமா, கேப் டவுன் இருக்குமா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். கூட வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நம்ம வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை எப்படி வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் டைரக்ஷனையும் அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் கோரிலேட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், மார்க்கெட் நம்ம பார்க்குற ட்ரெண்டும் கரெக்டான ட்ரெண்டா இல்லை ஒரு ஃபால்ஸ் ட்ரெண்டாங்கிறது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். கடைசியாக நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 4 விஷயத்தையும் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை, கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நான் சொன்ன மாதிரி காலையில் 6:30 நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டிங்கிறது ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்து நிஃப்டி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. காலையில் நமக்கு 6:30 தொடங்கும், நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மணிக்கு தான் முடியும். அப்போ இந்த 2 to 4 கடைசியில் ஒரு 4 மணி நேரம் மட்டும்தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த கிஃப்ட் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து சில பேர் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நீங்கள் போய் இந்த இடத்துல நிஃப்டி ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இண்டெக்ஸஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும். இல்லைனா ஆல்னு கொடுத்துட்டு செகண்ட் இங்கே ஆப்ஷன்ஸில் வரும், அதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஒன், ஸோ நிஃப்டி 1_ இதுதான் நம்மளோட இது. ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நான் ஆட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். மற்றதெல்லாம் எக்ஸ்பைரி மாற இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் மாறிட்டே போகும். ஆனால் இப்போ நம்ம பார்த்துருக்க சிம்பிள் கண்டினியூஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறனால நமக்கு எல்லா வருஷம் த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட சார்ட் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போது நேற்று நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,700. அப்போது நேற்று மார்க்கெட் நமக்கு 3:30 ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த 24,700 க்ளோஸ் ஆனது இப்போ இருக்கிறது. அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோசிங்க்கு அப்புறம் நேற்று நைட்டு நமக்கு ஒரு 7 மணி பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சரியான சரிவு. ஸோ இந்த 7 மணிங்கிறது நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டியில் பயங்கரமான சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறனால செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற பொசிஷனில் வச்சு நமக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒன்று வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேப் டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இதையே கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி நம்ம வந்து 6:30 இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா 6:30 ஒரு ஆக்சுவலி இந்த கலர் க்ரீன் கேண்டில் அப்படின்னா கோல்டன் கலர். ஸோ நான் கோல்டையும் வந்து ப்ரைஸ் மேலே போகிறதையும் நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டன் கலர், ப்ளூனா பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக வந்து க்ரீன் அண்ட் ரெட் கேண்டிலில் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிங்கிறனால ஒரு சேஞ்சுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோல்டன் கலர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் கேண்டிலும், ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேண்டிலும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் காலையில் க்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இந்த க்ரோ ஆனது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3-4 கேண்டில்ஸ் தான். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ சரிவில் இருக்குது. அண்ட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 7:40. ஆனாலும் நம்ம வந்து இப்போ செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் சில நேரங்களில் அவ்வளோ சீக்கிரம் க்ரோ ஆகாது, க்ரோ ஆகி 9 மணிக்கு முன்னாடி 24,700 தாண்டிடுச்சுன்னா கேப் டவுன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாயிரும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் வச்சு நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் இன்றைக்கி வந்து சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி டே, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போது இன்றைக்கி நம்ம கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அப்போ சென்செக்ஸ் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட சப்போர்ட் வந்து முன்னாடி ஒரு S2ன்னு வச்சுருந்தோம். அண்ட் இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு பார்த்தோன்னா S1 சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு நமக்கு வந்து S1 சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,200. அப்போது இப்போ இருக்கிறது வந்து 80,000லையும் அங்கேருந்து 80,000 சாரி இப்போ இருக்கிறது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 81,000 இருக்குது. அப்போ இந்த 81,000லேருந்து 80,000 டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சென்செக்ஸில் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நமக்கு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுது. சப்போஸ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு சென்செக்ஸ்க்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 81,000ல் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து மேலே போச்சுன்னா 81,500. ஸோ அப்படிங்கிறனால இந்த 80,000க்கும் 81,500க்கும் நடுவில் தான் மார்க்கெட் இருக்க போது. இன்கேஸ் புல்லிஷாக போனாலுமே மார்க்கெட் 81,500 தான் ரீச் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் தான் 81,500 தான் அதிகபட்சம் போனால் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. ஆனால் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 80,000. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80,200 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறனால நீங்கள் சென்செக்ஸை வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த ஆப்ஷன் செயினில் என்னோட ஒரு பர்சனலான ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இடத்துல டெல்டா வேல்யூ இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் செயினில். இந்த டெல்டா வேல்யூ வந்து 0.02 அதாவது 20% அந்த ரேஞ்சில் இருக்கிற போது நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கினா தான் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சென்செக்ஸோட இன்னையோட டெல்டா வேல்யூ வந்து 0.2 எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 81,500. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்த அதே டேட்டா தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படிங்கிறனால இந்த டெல்டா வேல்யூ வச்சு கன்ஃபார்ம் பண்ண போதும் 81,500. அப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த டெல்டா வேல்யூ வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம், விச் இஸ் க்ளோஸ் டு 80,500. நம்ம வந்து 80,200 வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது நம்ம சொன்ன ரேஞ்ச் கரெக்ட் தான். ஆனால் இந்த ஆப்ஷன் செயின் வச்சு பார்க்கும்போது என்னோட ஒப்பீனியனில் 80,500 வரைக்கும் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 81,500 வரைக்கும். அப்போது இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே இன்றைக்கி சென்செக்ஸில் எடுத்தால் ப்ராஃபிட்டபிலிட்டி. இன்றைக்கி ஏன் நான் வந்து டீட்டெயிலாக ஆப்ஷன் செயின் நான் பார்க்குறேன்னா எக்ஸ்பைரி டேங்கிறனால இந்த டெல்டா வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஒபே ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ரேஞ்சுக்குள்ளே 80,500க்கும் 81,500க்குள்ளே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, புட் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவு இன்றைக்கி 80,200 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சென்செக்ஸோடதும் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனும் ஒரு 3 வீக்ஸாக வந்து சிமிலராக இருக்குன்னு. அண்ட் நேற்று வெள்ளிக்கிழமையும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் சேம் ஆயிடுச்சு. அப்படின்னா மூணு கிராஃப்மே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 கிஃப்ட் நிஃப்டியில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் நம்ம டவுன்ஃபால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும். அப்போ இங்கேருந்து 24,500 வரைக்கும் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று நான் வச்சுக்கோங்க, என்னென்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் தான் ஆக்சுவலி நம்மளோட ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்கிறது. ஒரு ரேஞ்ச், ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. அப்போது ஒரு ரேஞ்சுனா இப்போ நான் வந்து 24,500 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அங்கேருந்து ஒரு 450 வரைக்கும் வரலாம், கீழே 550 வரைக்கும் வரலாம். அட்லீஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் இல்லைனா ஒரு 10-20 பாயிண்ட்ஸாவது மேலே கீழே மூவ் ஆகலாம். ஸோ இட் இஸ் அ ரேஞ்ச் கரெக்டாக. அதனால் நமக்கு வந்து ரேஞ்சாக தான் இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ நிஃப்டி 50 வந்து 24,500 இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 24,000 வரைக்கும் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 24,000 வரைக்கும் டவுன்ஃபால் வராதுன்னு தான் தோணுது. ஏன்னா நிஃப்டிக்கு வந்து எக்ஸ்பைரி டே இன்னும் 2 நாள் இருக்குங்கிறனால எனக்கு தெரிஞ்சு இந்த 24,500 கிராஸ் பண்ணி மிடில் ஆஃப் 24,000ல் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளோட நிஃப்டி 50க்கு. அண்ட் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து மார்க்கெட்டில் சரிவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி இதுதான். அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்குன்னு. அப்போ அந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது 0.5 இருக்குது. ஆனால் பிசிஆர் ரேஷியோ 0.5 என்ன சொல்லுதுன்னா ஆப்ஷனோட ப்ரைஸ் சீப்பாக இருக்கிறனால மார்க்கெட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக கால் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் பிசிஆர் ரேஷியோ ஹஸ் ட்ராப் டவுன் டு 0.5 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் நிஃப்டி 50யும் ஒரு 24,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தோணுது. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50க்கு 24,500 தான் நமக்கு ஒரு இப்போ இருக்கிற சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ இது வந்து நான் S1ன்னு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் டவுன்ஃபால் நிஃப்டி 50ல் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனில் தான் இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் இன்னையோட ப்ரைஸ் கரெக்ஷன் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 55,600 வரைக்கும் 55,500 வரைக்குமே பேங்க் நிஃப்டி வரலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது பர் டே, அதாவது நேற்று நமக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் மூவ்மெண்ட் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸு. அப்போது அதே 400 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அழகாக 55,500 வரைக்கும் வரும். ஸோ அப்போ இதே மாதிரி இதே ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இதே ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு 55,500 வரைக்கும் டவுன்ஃபால் நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு பார்க்கும்போது ஓவராலாக 3 இண்டெக்ஸஸ்லையுமே நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதை வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டரை பார்க்கும்போதுமே இன்றைக்கி வந்து நிறையா இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்ஸ் வரப்போகுது. ஸோ புதன்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வரும். ஸோ செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமைங்கும்போது நமக்கு வந்து என்டிபிசியோட ஸ்டாக்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு, லார்சன் அண்ட் டர்போ, எல்என்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்என்டிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின் கம்பெனி மாதிரி இருந்தாலும் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸே சென்னையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஊரில் தமிழ்நாடு சேர்ந்து ஒரு முக்கியமான கம்பெனி தான் எல்என்டி. ஸோ பாம்பேலேயும் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பட் சென்னையிலையும் அவங்களுக்கு முக்கியமான ஒரு இது இருக்குது, லேண்ட்மார்க் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஏஷியன் பெயிண்ட்ஸு, லார்சன் அண்ட் டர்போ, போஷ் இன்டர்நேஷ்னல், என்டிபிசி, ஸோ இதெல்லாம் முக்கியமான ஏர்போர்ட்ஸு. அடுத்து ஜிஎம்ஆர் குரூப். ஸோ ஜிஎம்ஆர் குரூப்புங்கிறது ஏர்போர்ட்டை வந்து அவங்க வந்து லீஸ்க்கு எடுக்கிற ஆட்கள். ஸோ அந்த ஜிஎம்ஆர் குரூப்புமே வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் மேபி டவுன் சைட்லேருந்து மேலே புஷ் ஆகலாம். ஆனால் அதுக்கான சான்சஸ் வந்து குறைவுன்னு தான் யோசிக்கிறோம். காரணம் என்னென்னா நமக்கு வந்து திங்கள் செவ்வாய் வந்த எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஒரு டவுன்ஃபால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.